ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு meenucraft. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு லைசால் பாட்டில் வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சிரப் இருக்குது பார்த்திங்களா, அதோட கேப் தான். இதுக்கு பதிலாக வாட்டர் பாட்டில் கேப் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதாவது ஹாஃப் சர்க்கிள் இருந்தால் நமக்கு போதும். நான் வந்து உங்களுக்கு இப்போ பென்சிலில் வரைஞ்சி காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை. ஸோ அதனால் நான் வந்து இப்போ மார்க்கர் எடுத்து வரைஞ்சி காட்டுறேன். இந்த மாதிரி மேலே கீழே ஏற்றி இறக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஈவனாக இருக்கிற மாதிரி வரைய வேண்டாம், கொஞ்சம் அன்ஈவனாக நீங்கள் வந்து சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. மார்க்கரில் நம்ம வரையும் போது நமக்கு நல்லா தெரியும் பென்சிலை விட. ஸோ அதனால் நான் அந்த மார்க்கர் எடுத்துப்பேன். என்கிட்ட பெரிய மார்க்கராக இருக்குது, அதனால் நமக்கு லைன்ஸ் இப்படி வந்து கட் பண்ணும்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு கட்டர் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி முடிச்சுட்டேன். அந்த மேலே உள்ளதை நம்ம தூக்கி வச்சுக்கலாங்கட்டு. இதில் தான் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்சும் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து என்ன கலர் யூஸ் பண்ணுறேன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே அந்த கேப்பில் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் நான் எடுத்து ஸ்பாஞ்சை டிப் பண்ணி அப்படியே டேப் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பெயிண்ட் ப்ரெஷ்ஷால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதை டேப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த கோல்டன் வந்து லைட்டாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்பாஞ்சு அதை வந்து டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது மேலே லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டினியூவாக பண்ண வேண்டாம், ரேண்டமாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து இங்கே ஹாஃப் பேர்ல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டோன் வேணால் எடுத்துக்கோங்க. அங்கே சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இருக்கிற பேர்லாம் நம்ம வந்து அதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். எத்தனை சர்க்கிள் இருக்கோ அத்தனை சர்க்கிள்லேயும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் சில்வர் கலர் செலோ டேப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கோல்டன் கலர் செலோ டேப் இருந்தால் கூட அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட சில்வர் கலர் தான் இருந்துச்சு, அதனால் இதை எடுத்திருக்கேன். இதை வந்து கீழே அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே கிளிட்டர் செலோ டேப் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க, இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். மறுபடியும் செலோ டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி அந்த ப்ளூ கலர் வந்து தெரிகிற மாதிரி ஒட்டுங்க. இப்போ ஒட்டுவேன் பாருங்கள். இந்த கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த இன்னொரு செலோ டேப்பை எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஒட்டும்போது இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஒட்டியாச்சா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாப் ஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதை நம்ம அப்படியே க்ளூ ஸ்டிக் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் கேப் விட்டு இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். சென்டரில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா ரெக்டாங்கிள் மாதிரி, இதை வந்து நான் சென்டரில் ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக 1 by 1 ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் லேஸ் எடுத்துக்கோங்க. அது டபுளாக இருக்கும், நம்ம சிங்கிளாக கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேலே இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாப் ஸ்டிக் மட்டும் எம்டியாக இருக்குது. அதுக்கு நான் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் செயின் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பாப் ஸ்டிக், அந்த மாதிரி இருக்க ஸ்டிக்கில் மட்டும் நீங்கள் வந்து இந்த ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது ஸ்டிக் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக ஸ்டிக் பண்ணாதீங்க, கொஞ்சம் பெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. இதுக்கு ஒரு பின்னு மாதிரி எடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஸ்டிக்லேயும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
அதாவது இந்த நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் மட்டும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் இருக்கிறதெல்லாம் ஸ்டிக் பண்ண வேண்டாம். எல்லாத்துலேயும் ஸ்டிக் பண்ணால் பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பென், பென்சில், இல்லாட்டி இதில் கூட நெயில் பாலிஷ் கூட போட்டு வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு கிராஃப்டோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.